நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அவங்க சொன்னாங்க, ஜாய்ஸ்லைன் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் இன்னொரு செய்திக்கு போக விரும்புகிறேன். ஐ வாஸ் ஷேரிங் திஸ் மார்னிங் இந்த அல்சூர் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் ஒரு 4 வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஐ வில் கோ ஆன். ரைட். நீதிமொழிகள் 31. பெண்ணாய் இருப்பது பெருமை. எல்லாம் சொல்லுங்க. டு பி எ உமன் இஸ் ஆனரபிள். அதாவது அவங்க சொன்னாங்க இந்த வார்த்தையை, எ மதர் மேக்ஸ் அ லீடர் அண்ட் லீடர் மேக்ஸ் அ நேஷன். ஒரு தாய் ஒரு தலைவனை உருவாக்குகிறாள், ஒரு தலைவன் தேசத்தை உருவாக்குகிறான். டு பி எ உமன் இஸ் ஆனரபிள் ஒன். சொல்லுங்கள், பெண்ணாக இருப்பது பெருமை. ஒரு 4 வசனம் மட்டும் அதில் சொல்லிவிட்டு ஐ வில் கேரி கோ ஆன் அதர் வேர்ட். நீதிமொழி 31, குணசாலியான ஸ்திரீ இருக்குதுங்களா? அந்த அதிகாரத்தில் ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறார் ஆண்டவர். நம்பர் 1, பி எ குட் உமன். முதல்ல நல்ல பெண்ணாக இருங்கள். சொல்லுங்கள், பி எ குட் உமன். புரியுதா உங்களுக்கு? பி எ குட் உமன். கேரக்டர் மேக்ஸ் அ மேன். நல்ல பண்புகள் இல்லாமல் நீங்கள் யாராக இருந்தாலும் அது வாழ்க்கைக்கு பயன்படாது. திரும்ப சொல்லுகிறேன், ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. புரியுதாங்க? நான் காலேஜ் சொன்னேன், ஐ நோ பாஸ்டர் பிஷப் ஜாக்சன் ஃபார் மோர் தென் 50 years. மிகைப்படுத்தலாம் இல்லை. இஸ் நாட் அ மெசேஞ்சர், இஸ் த மெசேஜ். செய்தியாளராக இருப்பதை விட செய்தியாக இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு பி எ மெசேஜ், ஐ வாண்ட் டு பி த மெசேஜ், நாட் எ மெசேஞ்சர். இப்போ சொன்னாங்க செய்தியாளர். நம்பர் 1, பி எ குட் உமன். நல்ல பெண்ணாக இருங்கன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்களேன். நம்பர் 2, பி எ குட் ஒய்ஃப், நாட் அ நைஃப். ஒய்ஃபாக இருங்க, நைஃபாக இருக்காதீங்க. அவள் புருஷன் என்ற வார்த்தை இருக்குது இல்லையா? அவள் புருஷன். அவள் புருஷனுடைய இதயம் அவளை நம்பும். எனக்கு அவளுடைய புருஷன் இதயம். சின்ன கேள்வி கேட்குறேன், உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் கணவர் பார்ப்பதற்கு அனுமதி உண்டா? அப்படி அனுமதி இல்லை என்றால் நீங்கள் நல்ல மனைவி அல்ல. உங்கள் மொபைல் ஃபோனை பார்ப்பதற்கு உங்கள் மனைவிக்கு உரிமை உண்டா? இல்லை. you are unfit to be called as husband. ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டுக்குள்ளே ஒரு பாஸ்வேர்டு. நீங்களாம் சத்தியமாக பரலம் போக மாட்டீங்க. Be transparent in your family.